வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. தம்பி தம்பி என்னப்பா டீ குடிக்கிறியா? மணி சாயங்காலமும் ஆயாச்சு. நான் இந்த வழியா போனேன். சரி தம்பி வீடு பக்கத்தில் இருக்கு, வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரியா தம்பியும் வீட்டில் இருக்க. வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியாப்பா? ஆமாக்கா, வயலு களைப்போட வந்தேன்க்கா. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு நான் ஏத்தங்காய் சிப்ஸு சாப்பிட்டுட்டு இருக்கேன்க்கா. சரி ஒரு கப்பு டீ கொடுங்க. நான் டீ குடிக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு போகலான் இருந்தேன். கரெக்டாக வந்தேன், தம்பி டீ குடிச்சிட்டு இருக்கான். ஆமாப்பா, இந்த சிப்ஸு நல்லா இருக்கு. எங்கேருந்து வாங்கினா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கே. அக்கா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி வந்து சாகுபடி செய்கிறாங்க அக்கா, ஏத்தன் வாழை சாகுபடி. அப்போ அவங்கள்ட்டேருந்து வந்து ஒரு கொலை வாங்கி நானே சொந்தமாட்டு சிப்ஸு போட்டதாக்கா. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தம்பி. இப்படியும் நீ இவ்வளோ டேஸ்ட்டாகவும் சிப்ஸ் போடுவியாப்பா? ஆமாக்கா, இது வந்து நாட்டு ஏத்தங்காயாக்கா. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் விளைவிக்கிற அந்த நாட்டு ஏத்தங்காய் சிப்ஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்குது தம்பி. கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டிருக்க, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி நல்ல மிளகும் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்குப்பா. நம்ம இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எல்லா இடங்களையும் நேந்திரங்காய் சிப்ஸ் கிடைச்சாலும் ஒரு சில இடங்களில் சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த சுவை நல்லா இருக்குது. அது வந்து உன் வீட்டில் செய்திருக்க பற்றியா? இதில் அந்த டேஸ்ட் இருக்குப்பா. சரி, இது யார்கிட்ட இருந்து வாங்கின? அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அக்கா, கீழ்குளத்தை சார்ந்த கான்ஸ்டன்ட் ஜிக்சிங் அவங்கள்ட்டேருந்து வாங்கின கொலை அக்கா இது. சரி, ஒரு நாள் இவருடைய தோப்பை போய் நாம பார்க்கலாமா? கண்டிப்பாக போய் பார்க்கலாக்கா. முதல்ல வந்து இன்னைக்கு இரவு 7:30க்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் வந்து ஏத்தன் வாழை சாகுபடியும் எதிர்கொள்ளும் சவாலையும் பற்றி இன்னைக்கு பேசுகிறத கேளுங்கக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. கேட்குறத மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு நாம் 2 பேரும் சேர்ந்து அவருடைய தோப்புலேயும் போய் பார்க்கலாம். சரியா? சரி அக்கா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து செய்கிறீங்க? எங்களோட குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா காலத்திலேருந்து, எங்கள் அப்பா அம்மா காலத்திலேருந்து நாங்களும் அப்படி தான் படிச்சிருந்தாலும் இந்த விவசாயத்தை நாங்கள் வந்து விடுறதில்ல. இப்போவும் வந்து நாங்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்புகள், இந்த வாழை நடவுகள், இந்த மாதிரிப்பட்ட விவசாயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து உங்கள் தாத்தா காலத்துலேருந்து பார்க்கும்போது விவசாயத்தில் வந்து ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல அனுபவம் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து இருக்கோம். எதுவரை படிச்சிருக்கீங்க? நாங்கள் MCA படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ஏதாவது வேலைகள் அந்த மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, நான் வேலை பார்க்கல. நாங்கள் முழுக்க விவசாயத்திலே வந்துக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தில் வந்து ஒரு ஆர்வம் காட்டணும்னு பார்க்கும்போது என்ன காரணம்னு சொல்லலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம், நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி எங்கள் குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். அதனால் அந்த தொழிலை வந்து விவசாயத்தை எங்களால் விட முடியலை. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வேறு தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா பாதிப்பு வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு, அது எங்களுக்கும் இருந்துச்சு. அதனால் அந்த தொழில்களை எல்லாம் விட்டுட்டு திரும்பவும் நாங்கள் இந்த விவசாயத்திலே முழுமையாக நாங்கள் வந்து வந்துட்டோம். இப்போ வந்து முழுக்க இப்போ பார்க்கும்போது விவசாயத்தில் தான் ஆர்வம் காட்டுறீங்க? ஆமாம், முழுக்க விவசாயத்தை நம்பியே தான் வந்துக்கிட்டு. சரி, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழை நடவுகள், அந்த மாதிரி வரும், கீரை, பூசணிக்காய், இந்த மாதிரிப்பட்ட விவசாயங்கள் நாங்கள் வந்து ஆர்வம் முழுசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழைகள் வச்சுருக்கீங்களா? பூசணிக்காய் அதே மாதிரி கீரை வகைகள் இந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்க. சரி, இது வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கரில் வந்து இந்த சாகுபடி செய்கிறீங்க? வாழை பார்த்தீங்க அப்படின்னா வயலில் வந்து ஒரு ஏக்கர் 5 சென்ட் அந்த மாதிரி பண்ணுறோம். கரையில் வந்து ஒரு 60 சென்ட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கருக்கும் மேலே இந்த வாழை விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? அதில் பார்த்தீங்கன்னா இந்த வயல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இந்த ஏத்தன் வாழை அது மட்டும்தான் பண்ண முடியும், அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கரையில நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாழை, ரசகதளி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட வாழைகள் பயிரிட்டு இருக்கோம். வயல் பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடி செய்கிறீங்க. இது கரை பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது செவ்வாழை, ரசகதளி இந்த மாதிரி வாழை வந்து சாகுபடி செய்கிறீங்க. இப்போ வயலை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்கு. அதில் வந்து முழுக்க வந்து ஏத்தன் வாழை, அது வந்து முழுக்க வந்து ஏத்தன் வாழை மட்டும்தான் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே இது பார்க்கும்போது இந்த ஏத்தனை பொறுத்தவரை பார்க்கும்போது கண்ணு தேர்வு செய்யணும். இப்போ கண்ணு தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க? அது அந்த எங்களோட பகுதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடம் மாற்றி அந்த வாழைக்கண்ணுகளை வந்து தேர்வு செய்வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட அங்கே ஏற்கனவே வயலில் இருக்கிற கண்ணை வந்து வெளியே விற்றுருவாங்க.
அதை வந்து வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்கள் வயலில் உள்ளது. எங்கள் வயலில் இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூதப்பாண்டி, வள்ளியூர் இந்த பகுதியில் போய் நாங்கள் என்ன செய்வோம்னா வாழைக்கண்ணை வந்து பார்த்து செலக்ட் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் அந்த கண்ணை செலக்ட் பண்ணுவோம். தண்ணியிலே இருந்து நல்ல அழுகி இருக்கா, இல்லை அதோட தரம் எப்படி இருக்குது, அதோட சைஸ் எப்படி இருக்குது. அதுக்கு வாழைக்கண்ணு தேர்வு செய்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். ஏன்னா நம்ம அந்த ஒரு ஆண்டு அந்த விவசாயத்தை எடுத்துக்கிட்டால் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது, நம்ம அந்த கண்ணை செலக்ட் பண்ணுறது. அப்போ நம்ம தரமான கண்ணாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அந்த விளைச்சல் நல்லா பார்க்க முடியும். அதனால் அந்த கண்ணை நாங்கள் தேர்வு செய்யும்போது ரொம்ப கவனமாக பண்ணுவோம். அந்த இடத்துக்கு போய் அந்த கண்ணு என்ன சூழலில் ஏற்கனவே அவங்க பிடுங்கி வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து அங்க வியாபாரிகளும் இருப்பாங்க. நாங்க இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எங்களுக்கு இப்போ வந்து 800 கண்ணு வேணும், 850 கண்ணு வேணும் அப்படின்னா அங்க இருந்து வயல்ல இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு வந்துருவோம். ஆனா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா வண்டியில எடுத்து எங்க வயலுக்கு கொண்டு வந்து தந்துருவாங்க. இப்போ ஆரம்பத்திலன்னு பார்க்கும்போது இந்த கண்ணு தேர்வு பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க ஒரு நாளைக்கு முன்ன போய் அங்க போய் அந்த கண்ணுல வந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க. ஆமா, நாங்க ஒரு நாள் இல்ல 2-3 நாளைக்கு முன்னாடியே நாங்க போவோம். சில நாள் வந்து நமக்கு என்ன கிடைக்காது, நம்ம போவோம் நமக்கு பிடிச்ச கண்ணு கிடைக்காது, அப்ப என்ன செய்திருவோம், ரிட்டர்ன் வந்துருவோம். அடுத்த நாள் இனி வேற யார்கிட்ட தகவல் வாங்கிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போவோம். இந்த மாதிரி வாழைக்கண்ணு தேர்வு செய்யறதுல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் வரைக்கும் ஆகலாம். இதே இது பார்க்கும்போது நீங்க வந்து நேரடியாக அந்த வயல்ல போய் நீங்க கண்ணு தேர்வு செய்யறதா, இல்லை வந்து அந்த வியாபாரிகள் வந்து அந்த கண்ணுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு தோட்டத்திலேருந்து மொத்தமாக மதிச்சு வாங்கி வச்சு விற்பனை செய்வாங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க தேர்வு செய்யறதானா? 2 வழியும் உண்டு. ஆனா நாங்க பெரும்பாலும் தெரிவு செய்யறது என்னன்னா, ஒரு வியாபாரி நமக்கு வந்து தகவல் சொல்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். நம்ம இங்க இருந்து நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம அங்க இருந்து பூதப்பாண்டி, வள்ளியூர் வரும்போது நமக்கு ஒரு அறிமுகத்துக்காக ஒரு ஆள் வேணும். அப்போ நாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த வயலோட உரிமையாளர் யாரு அப்படிங்கிறத பார்த்து அவங்க கிட்ட இருந்து தான் அந்த கண்ணை தேர்வு செய்யறதுல முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி எல்லா காலமும் நமக்கு அது கிடைக்கிறதும் கிடையாது. அதே சூழல்ல எப்போது எல்லா வருஷமும் நமக்கு அதே மாதிரி கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. அதனால சில ஆண்டுகள் என்ன பண்ண வேண்டிய நிலைமை வரும், வியாபாரி கிட்டே இருந்தும் நம்ம வாங்க வேண்டிய நிலைமைகள் வரும். இருந்தாலும் ஒரு கண்ணனுடைய விலைன்னு பார்க்கும்போது எவ்வளவு ரூபா ஆகுது? எங்களுக்கு அங்க வந்து எங்களுக்கு வெளியூர்ல இருந்து எங்க ஊருக்கு வந்து சேரும்போது 12 இருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஆகுது ஒரு வாழைக்கண்ணோட விலை. அதோட தரம் பொறுத்தது. இன்னொன்னு 8 ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்கும். 8 ரூபாயில இருந்தே வாழைக்கண் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனா ஒரு 12 இருந்து ஒரு 15 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு தரமான வாழைக்கண் வந்து கிடைக்கும். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது இப்போ நீங்க கண்ணு தேர்வு செய்யறீங்க, அந்த நிலத்தை வந்து முதல்ல வந்து நீங்க பண்படுத்தி போடணும். அப்படி பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி பண்படுத்தி போடுறீங்க? நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, வயலை பொறுத்தவரையில இந்த கால் வெட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அதை மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம போன வருஷம் அந்த கால் வந்து கிழக்கு மேற்கு திசையில் நம்ம கால் வெட்டி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் என்ன பண்ணணும், அதை வடக்கு தெற்கு இதில் வந்து கால் வெட்டணும். அப்போ அது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் அந்த மாதிரி எல்லாம் ஆகும். வேலைக்கு ஆள் வச்சு தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி அதை நல்ல கிளையெல்லாம் மட்டும் பழைய கண்ணருங்க இருக்கும், அதையெல்லாம் எடுத்து பழைய அந்த கொலை வெட்டின வாழைகள் உண்டு, அதையெல்லாம் நம்ம எரித்து அதையெல்லாம் நிலத்தை வந்து நல்லா பண்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அந்த மாதிரி பண்படுத்தி நிலத்தை இட்டுக்கிட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம், கண் வந்து கொண்டு வருவோம். அல்லது அப்படின்னு சொன்னால் இந்த ஏற்கனவே நம்ம வாழை கொலை வெட்டினதுக்கு அப்புறம் அதில் வந்து அந்த புல்லெல்லாம் பிடிச்சிருக்கோம், புல்லு பிடிச்சி அதில் நிறைய கரிச்சைகள் நிறைய பூச்சிகள் இருக்கும். அப்போ அதில் கொண்டு நமக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம இந்த புதுசாக கொண்டு போகிற வாழைக்கண்ணை வந்து நட முடியாது. அதனால நம்ம நிலத்தை பண்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இதையெல்லாம் நம்ம சரி பண்ணினது பிறகு தான் நம்ம வாழைக்கண் வந்து கொள்முதல் பண்ணி நாங்கள் இங்கே கொண்டு வரோம். இப்போ ஒரு ஏக்கரை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ வாழைக்கண்ணுகள் வந்து நமக்கு தேவை இருக்கும்? கரெக்டாக ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 வாழைக்கண் வந்து வைக்கலாம். சராசரி ஒரு என்ன சொல்ல, ஒரு நல்ல விளைச்சலும் ஒரு அமோகமான ஒரு சாதாரண ஒரு நல்ல லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 800 வாழைக்கண் வந்து வைக்கலாம். ஒரு நல்ல காய் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கண் அதிகமாக வைக்கிறவங்களும் உண்டு. இருந்தாலும் அந்த இடைவெளி எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு இடைவெளின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்கணும்? அப்போ அந்த இடைவெளிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாழைக்கும் அடுத்த வாழைக்கும் மினிமம் வந்து 6 அடி வந்து இடைவெளிகள் கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்போ அந்த 6 அடி கேப் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த 2 இலைகள் வந்து மாறி மாறி ரொம்ப தட்டாமல் அந்த இலைகள் வளர்ந்து வர்றதுக்குரிய இட வசதிகள் வந்து கிடைக்கும். இப்போ ஆரம்பத்தில் நடவு முறைன்னு பார்க்கும்போது அந்த வாழை கண்ணுகளை வந்து எப்படி நடவு செய்கிறீங்க? அதுக்கு ஏதாவது அடி உரம் கொடுத்து நீங்கள் நடுறதா, இல்லை வந்து நீங்கள் அந்த கண்ணுகளை வந்து வாங்கிட்டு அப்படி நீங்கள் நிலத்தில் நடுறதானா? இல்லை, அப்படியே நம்ம நட முடியாது. நிலத்தை நம்ம கரெக்டாக பண்படுத்தி சீர்படுத்தி நிலத்தை வச்சுருப்போம். வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு தைலம் வச்சுருப்போம். இந்த வாழைக்கண்ணில் வந்து சில நேரம் அந்த என்ன பண்ணுவோம், அந்த மூட்டில் வந்து புழு வந்து கரிச்சைகள் பிடிக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது என்னன்னா ஒரு ரசாயன உரம் வச்சுருப்போம், அதில் தண்ணியில் கலக்கி வச்சுருப்போம். அதில் நம்ம முழுசாக முக்கி தான் அந்த வாழைகளை வந்து நம்ம நடுவோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வெளியே வந்து அந்த சில பொடிகள் எல்லாம் எனக்கு இருக்கு, அந்த பொடிகள் எல்லாம் நம்ம தூவி அந்த மாதிரி ஒரு முறையில் தான் வாழை கண்ணுகளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நடுவோம். இப்போ இந்த ஏத்தன் வாழை சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதத்தை பயிர்? 10 மாதத்தை பயிர். சரியாக அது வந்து நம்ம நட்டதுலேருந்து 10வது மாதத்தில் நம்ம வந்து கொலை வந்து வெட்டி எடுக்கலாம். இல்லை, இப்போ நட்டதுலேருந்து பார்க்கும்போது இப்போ வந்து முதல் உரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாள் கழிஞ்சு நம்ம முதல் உரம் கொடுக்கணும், எத்தனை உரங்கள் வர கொடுக்க வேண்டியிருக்கும்? இப்போ உரங்கள் போடுறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. அந்த வாழையோட கண்ணோட தரம், அந்த நிலத்தோட மண் வளம், இதை எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து உரம் கொடுக்கணும். இப்போ கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 30 நாளைக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வந்து உரம் கொடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழை நடுறோம், வாழை வந்து மண்ணில் நம்ம கண்ணை ஊனின பிறகு ஒரு 30 நாள் வரைக்கும் நம்ம அதிகமாக அதை இது பண்ண வேண்டிய தேவையில்லை. அதிகமாக உரம் கொடுக்கவும் கூடாது. கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த என்ன சொல்ல வேர் அழகும் நிறைய பிரச்சனைகள் அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு 30 நாள் கழித்து நம்ம என்ன செய்யலாம், உரம் கொடுக்கலாம். என்ன சொல்கிறேன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வாழைக்குன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளோ கிராம் உரம் கொடுத்தா தான் அதுக்கு தேவையான. இப்போ அதிகமாக கொடுத்தாலும் அந்த உரம் வந்து அதை எடுக்க வாய்ப்பில்லை. இப்போ அப்படின்னா நம்ம நிறைய இருக்குல்ல, இப்போ ரசாயன உரங்கள் இருக்குது, இயற்கை உரங்கள் இருக்குது. இப்போ இயற்கை உரத்தை பொறுத்தவரையில் நம்ம எவ்வளோ வேணும்னாலும் என்ன செய்துக்கலாம், போட்டுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரசாயன உரங்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு 250 கிராம் வீதம் என்ன செய்யணும், எல்லா வாழைக்குமே நம்ம வந்து சரியான அளவில் வந்து இந்த உரத்தை வந்து கொடுக்கணும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இந்த ஊடுபயிர் அந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்களா? அது வந்து எல்லா தடவையும் நம்மளால் ஊடுபயிர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில ஆண்டுகள் நமக்கு ஊடுபயிர் பண்ணலாம். 2 ஊடுபயிரெல்லாம் பண்ணின வருஷங்களும் உண்டு. இருந்தாலும் ஊடுபயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ஊடுபயிர்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? அதிகமாக கீரை பண்ணுவோம், தண்டைக்கீரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் பூசணிக்காய் பண்ணுவோம், வெள்ளரிக்காய் பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த காலங்கள் தண்ணி இதுகளை பொறுத்து நாங்கள் அந்த மாதிரி ஊடுபயிர் எடுக்கிற காலங்களும் உண்டு. சரி, இந்த ஊடுபயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதம் வரை நமக்கு போடலாம்? 3 மாதங்கள் போடலாம். 3 மாதத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், கீரையை பொறுத்தவரையில் ஒரு 90 நாளையில் அது மொத்தம் இதுவும் முடிஞ்சிடும். பூசணிக்காயும் அதே மாதிரி தான். ஒரு 3 மாதங்கள்ல எல்லாம் அதுவும் நமக்கு அதோட காய்பலனை நம்ம எடுத்துடலாம். அதனால ஒரு 3 மாதத்துக்கு தான் அந்த ஊடுபயிர் போட முடியும். குறிப்பாக ஒரு நம்ம வாழை நட்டு ஒரு 6 மாதங்கள் கடந்து போகும்போது என்ன செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஊடுபயிர்கள் அதிகமாக நம்ம போட முடியாது. சரி, இந்த மாதிரி நீங்கள் ஊடுபயிர் போட்டாலும் இப்போ அந்த வாழைக்கு அந்த உரம் கொடுக்கணும்னு பார்க்கும்போது அந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? அந்த மாதிரி நம்ம அது கரெக்டான முறையில் பண்ணலைன்னா பாதிப்புகள் வரும். நம்ம ஊடுபயிர் வைக்கும்போது வாழைக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் வாழையோட கொடுக்குற உரம் இந்த கீரை எடுத்துக்கணும், கீரை குடிக்கு நம்ம போடுற உரம் இந்த வாழை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம ரெடி பண்ணி தான் என்ன செய்ய முடியும், ஊடுபயிர்கள் நம்ம போட முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல வந்து நமக்கு வந்து ஊடுபயிரில் வந்து ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ முதல் உரம் கொடுத்த பிறகு அடுத்த உரம் எத்தனை நாள் கழிஞ்சு கொடுக்குறீங்க? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 10 மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நட்டதுலேருந்து அறுவடைக்கு 10 மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல் இந்த 30 நாளைக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்வோம், முதல் உரம் வந்து நம்ம கொடுப்போம். கிட்டத்தட்ட 7 தடவை வரைக்கும் நம்ம உரங்கள் வைக்கிற பழக்கம் உண்டு. 7ல் 2 வந்து இயற்கை உரமாக இருக்கும், மற்றது வந்து ரசாயன உரங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ இந்த 10 மாதங்களுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 உரங்கள் கொடுக்குறீங்க? 7 உரங்கள் கொடுப்போம். அது வந்து சரிவிகித அளவுக்கு வந்து கொடுத்துட்டு சரிவிகித அளவுக்கு கொடுப்போம். அதுவும் எப்படி இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் 30 நாள் கழிஞ்ச உடனே ஒரு உரம் போடுவோம், அதுலேருந்து அதுக்கு அடுத்த 2வது மாதம் ஒன்று போடுவோம், 3வது மாதம் ஒரு இயற்கை உரம் கொடுப்போம். அப்போ ஒரு 7வது மாதம் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிரும், நமக்கு வந்து கொலை வந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அந்த காய் பல நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பிறகு ஒரு உரம் கொடுப்பாங்க. அப்படி மொத்தத்தில் அந்த ஒரு 10 மாதம் அந்த இடைவெளியை பார்த்தீங்கன்னா ஒரு 7 தடவை வந்து நாங்கள் உரம் போடுவோம். இது பார்க்கும்போது இந்த அந்த கொலைக்க டைம் ஆகும் பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்புகளோ கயறுகளோ அந்த மாதிரி கட்டுற அனுபவம் இருக்கா? உண்டு. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கட்டித்தாங்க. வயலை பொறுத்தவரையில் இயற்கை சீற்றம் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு காற்று வரட்டும் அல்லது தண்ணி வந்து இதாகட்டும், அப்போ நமக்கு பாதிப்பு இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் காற்றாடி கம்பு இருக்கும். காற்றாடி கம்பை நட்டு அதில் பிடிச்சி கட்டுறது. அடுத்தது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் கயிறு ஒன்று உண்டு, அந்த சணல் மாதிரி நல்ல லெந்தாக போயிட்டு இருக்கும், ரோலாக வாங்கி ஒவ்வொரு வாழையும் எடுத்து பிடிச்சி மாறி மாறி கட்டுவாங்க. இந்த ஒரு வாழையை பிடிச்சி அடுத்த வாழையில இழுத்து கட்டுறது, அந்த வாழை அதுக்கு அடுத்த வாழையில. அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த வயலுக்கு தோட்டத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கட்டுறது விவசாயிகளை நம்ம ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம். அவங்க பண்ணுற அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கலைநயம் அந்த மாதிரி அழகாக இருக்கும் உள்ள வந்து பார்க்கும்போது. அந்த மாதிரி அந்த வாழையை வந்து நாங்கள் பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த மாதிரி அந்த கம்புக்கு பதில் வந்து இந்த மாதிரி கயறு கட்டுனா வந்து செலவுகள் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், காற்றாடி கம்பு வச்சு கட்டுறதை விட இந்த வெறும் கயிறை வச்சு கட்டும்போது செலவு நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது கொலைக்க பருவம்னு பார்க்கும்போது எந்த மாதத்துலேருந்து கொலைக்க ஆரம்பிக்கும்? 7வது மாதத்திலிருந்து அது வந்து கொலைக்க ஆரம்பிக்கும். ஒரு வாழை வந்து ஒரு 6 முடிஞ்சு 7 வந்துட்டுன்னுச்சுன்னா அதை பொதி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து 1 ஏக்கரில் நட்டுருக்கீங்க. இப்போ இந்த 1 ஏக்கர்லன்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு 10-20 நாளில் வந்து எல்லா கொலையும் போட ஆரம்பிக்குமா, இல்லை அதுலேயும் நாள் பிந்த வாய்ப்பு இருக்குமா?
இருக்கும் நாள் பிந்த வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த கண்ணோட தரம் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கண்ணோட தரம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணோட தரத்தை பொறுத்து அந்த கொலை போடுற நாட்கள் வந்து சில நாள் வந்து மாறும். இப்போ நல்ல முதன்மையான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில அந்த கண் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கரெக்டா அந்த 7வது மாசம் வந்து கொலை போட ஆரம்பிச்சிடும். ஆனாலும் அந்த ஒரு 8வது மாசம்னு சொல்லும் போது எல்லாமே வந்து கொலை போட்டிருக்கோம். அதுக்கடுத்து அடுத்த நாள் இப்போ முதல் அந்த 7வது மாசம் முடிஞ்ச உடனே ஒரு 100 வாழை கொலை போட்டிருக்கோம், அடுத்த நாள் போகும்போது ஒரு 100 வந்திருக்கும். இந்த மாதிரி வரும். அதெல்லாம் ஒரே நாளுக்கு வர்றது கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்குள்ளாடி எல்லா வாழையுமே கொலை வந்துடும். இது கொலை வந்த பிறகு அந்த பூவில் வந்து எத்தனை நாளுக்கு பிறகு நீங்கள் ஒடிச்சு விட்றீங்க? இப்போ அது வந்து அந்த படலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து முழுசா முடியணும். இப்போ அது காய் வந்து சிலது வந்து 4 படலையில் நிற்கும், சில 3ல் நிற்கும். வாழையோட தரத்தை பொறுத்து அந்த படலைகள் வந்து வித்தியாசப்படும். அந்த படலைகள் எப்போ முடியுதோ, முடிஞ்சு ஒரு 1 வீக் கழிஞ்ச உடனே இனிமேல் வந்து என்ன இல்லை படலை வந்து போடாது அப்படின்னு தெரியும் போது நாங்கள் ஒடிச்சு விட்டுருவோம். விளைச்சல்னு பார்க்கும்போது எத்தனை நாள் ஆகும்? அதுக்கப்புறம் ஒரு 3 அந்த கொலை போட்டுது அப்படின்னு சொன்னால் 3 மாசத்துல நம்ம வெட்டலாம். 3 மாசத்துல நம்ம முழுசா வெட்டி முடிக்கலாம். அப்போ ஒரு 2 மாசம் தாண்டின உடனேயே அந்த கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொலை வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ 9வது மாசம் முடியும் போதே நமக்கு என்ன செய்திடலாம், கொஞ்சம் கொலைகள் வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அப்படின்னு வரும்போது முழுசா ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய அத்தனை கொலைகளை நம்ம வெட்டி முடிச்சிடலாம். இது பார்க்கும்போது இப்போ நீங்கள் அதுக்கு வந்து வல்லமா இல்லைன்னா அந்த பொதிஞ்சு விடுற அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? இல்லை, வயலில் வந்து அந்த மாதிரி தேவைப்படாது, அதிகமாக போடுறதில்ல. அது வந்து மேக்ஸிமம் எங்கே பண்ணுவாங்கன்னா அந்த கரை இருக்கக்கூடிய வயல்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் உள்ளாடி இருக்கிறதுல எல்லாம் அந்த பொதிஞ்சு விடுறதில்ல. ஏன்னா இன்னொன்று என்னென்னா வவ்வால், நரிச்சு இப்படிப்பட்ட செல்லப்பூச்சிகளோட தாக்கங்கள் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் எங்கள் அந்த வயலை பொறுத்தவரையில் அந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதில்ல. அதனால நாங்கள் அந்த மாதிரி செலவை அதில் வைக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து அந்த காய்களை வந்து நம்ம பொதிஞ்சு விடாமல் அந்த காய்களினுடைய அந்த தரவும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரம் அந்த செலவும் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம வேலைக்கும் ஆள் வேணும், நம்மளும் நிற்கணும், அதோட அந்த வல்லம் கட்டணும்னா அது பார்க்கணும், என்ன தேவையோ அதை செலவும் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கடைசி நேரத்தில் பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 10 மாதமாக நம்ம எல்லாமே என்ன சொந்த செலவை மட்டும்தான் வச்சுருப்போம். எந்த வருமானம் நமக்கு அதில் இருந்து கிடைக்காது இல்லையா, கடைசியில் தானே நமக்கு வருமானம் இருக்குது. அதனால கடைசி நேரங்கள் பார்க்கும்போது கையிருப்புகளும் கொஞ்சமாக கம்மியாயிரும். அதுக்கான செலவுகளுக்கான தேவைகளும் கையில் இருக்காது, வசதிகளும் இருக்காது. அதனால அதுக்கு மேலே அதிகமாக நாங்கள் நாட்டம் கொடுக்கறது இல்லை. சந்தைப்படுத்த பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இல்லை மொத்தமாக வியாபாரிகளை கொடுக்குறதானா, இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஒரு 10 கொலை 20 கொலை அப்படி வெட்டி விற்பனை செய்கிறதானா? ரெண்டும் உண்டு. ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அந்த 1 கிலோ நறுத்து வாங்கிடுவாங்க, ஒரு அமௌண்ட்டை சொல்லுவாங்க. அது அந்த அப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு அவங்க ஒரு விலையை சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி கொடுக்கறது உண்டு ஃபர்ஸ்ட். இப்போ கடைசியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% வியாபாரிகள் தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கறத விட அந்த விலைகளும் குறைஞ்சிரும். கடைசியாக வரும்போது ரேட்டும் கம்மியாகி கிலோக்கு ரொம்ப டவுன் ஆயிரும். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நாங்களே மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்கறது உண்டு. ஏதாவது வீடுகளை தேவைப்படும் போது அந்த மாதிரி கேட்கறது உண்டு. சிப்ஸுக்காக சிலவங்க தனியாக கேட்பாங்க. இப்போ நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் நம்மகிட்ட தனியாக கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு 10 கொலை வேணும், 20 கொலை வேணும், அந்த மாதிரி கொடுக்கறது உண்டு. அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்ச பிறகு தான் இந்த மாதிரிப்பட்ட இது நடக்கும். அது வரைக்கும் உள்ளதை வியாபாரிகள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கொலை 200 கொலை வந்து வியாபாரிகள் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. மொத்தமாக வாங்குவோம். அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த வயல்ல இருந்து எத்தனை கொலை வெட்டலாம், வெட்ட வேண்டிய எத்தனை கொலை இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் 100க்கு மேலே இருந்தால் தான் அன்னைக்கு நம்ம வயல்ல இருந்து வெட்டுவாங்க. அவங்க பார்ப்பாங்க, கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க, இன்னைக்கு இந்த வயல்ல இருந்து ஒரு 100 கொலை வெட்ட முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ மினிமம் 90க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு அன்னைக்கு நம்மகிட்ட இருந்து வெட்டுவாங்க. அல்லது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த மாதிரி வியாபாரிகள் மொத்தமாக அந்த கொலையை எடுக்கும்போது உடனே ரூபா தருவாங்களா, இல்லை வந்து அவங்க விற்பனை செய்த பிறகு உங்களுக்கு வந்து அந்த காசில் வந்து உங்களுக்கு போடுறதானா? லேட்டாக தான் தருவாங்க. இப்போ குறிப்பாக இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 10 நாள் கழியலாம் கிடைக்கும். ஆனால் அது உடனே இன்னைக்கு வெட்டுறாங்க, வெட்டின உடனே காசை வந்து கையில் தரவங்க ஒன்றும் கிடையாது. எல்லாம் போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கழிச்சு நமக்கு காசு தருவாங்க. அவங்க வந்து வாங்கி விற்பனை செய்த பிறகுதான் அவங்க வந்து நமக்கு காசு தருவாங்க. இது ஏத்தன் வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது நிறைய சந்திக்கும் சவால்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சந்திக்கும் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்றீங்க? இப்போ சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்குது. விவசாயியோட வாழ்க்கையே நான் ஒரு பெரிய சவால் நிறைந்தது தான் விவசாயியோட வாழ்க்கை இந்த நம்ம இந்த உலகத்தை பொறுத்தவரையில். இப்போ நாங்கள் இந்த 10 மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையோட இதில் இருந்து நம்ம பாதுகாக்கணும். இப்போ நம்ம எவ்வளவு தான் எஃபர்ட் கொடுத்து எவ்வளவு தான் முயற்சி பண்ணி என்னெல்லாம் செய்தாலும் இயற்கைக்கிட்டே இருந்து நம்மளால் சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, காப்பாற்றுறது முடியாது. நம்ம எல்லா இதையும் தாண்டி இயற்கை பல நேரங்களில் விவசாயியோடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கப்பட வச்சிடும். அந்த மாதிரி போகும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அது வந்து யார் தான் பாதுகாக்கணும்?
கடவுளோட இதில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புழு பூச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள் இப்போ முதல்ல பார்ப்போம், ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது அழகாக இலையெல்லாம் விட்டு அழகாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுவோம், வாழை நல்லா நிற்கிது அப்படின்னு. நாளைக்கு நம்ம போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இலையும் ஓட்டையாக இருக்கும். எல்லா இலையிலையும் புழு வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? உடனே நம்ம மருந்துகள் இருக்குது, இன்னைக்கு நிறைய மருந்துகள் கிடைக்குது, நம்ம அதை வந்து காப்பாற்ற முடியுது. காப்பாற்றினாலுமே அதோட தரத்தை குறைஞ்சிரும். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபலனோட இது நம்ம அந்த புழு தாக்கத்தில் குறைஞ்சிரும். இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது அந்த வாழை வந்து நல்ல செழிப்போடு இருக்குது. நம்ம எதிர்பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு கொலை வந்து 10 கிலோ 12 கிலோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சராசரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட கொலை ஒருத்தல பார்க்கும்போது இந்த கிலோ வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படி புழு தாக்கும் போது வாய்ப்பு இருக்குது. இதை விட இன்னும் வாழை நடவில் வந்து என்ன ஒரு எதிர்கொள்ளக்கூடிய பெரிய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு கரிச்சை வந்து விளம் பார்த்துக்கோங்க. அந்த குருத்து இருக்கு இல்லையா, அந்த குருத்துல வந்து ஒரு கரிச்சை வந்து விழுந்துடும். கரிச்சை விழும்போது அந்த வாழை இன்னைக்கு அழகாக நிற்கும், செழிப்பாக நிற்கும். நாளைக்கு போகும்போது அந்த இடையில இருந்து அது ஒடிஞ்சு அப்படியே தலைகளாக நிற்கும். ஒரு கரிச்சை அதில் இருக்கும். அதுக்கு அவ்வளோ பவர், நமக்கு தெரியவும் செய்யாது அதில் கரிச்சை உள்ள இருக்குன்னு தெரியாது. அது ஒடிஞ்சு விழுந்திருக்கும். விழுந்த உடனே அதை நம்ம போய் கிழிச்சு நம்ம எடுத்து துண்டாக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள வந்து அந்த 2 இன்ச் அளவில் ஒரு கரிச்சை உள்ள இருக்கும். அது வந்து அந்த தண்டுக்குள்ளே இருக்கும். அதை குருத்து புழு அப்படின்னு நம்ம ஊருக்குள்ள சொல்லும் போது அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குருத்து புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆயிரும், அந்த வாழை மொத்தத்திலே 2 துண்டா ஒடிச்சு தலைகளை தொங்க வச்சிடும். அது வந்து அந்த உள்ளே இருக்க அந்த குருந்துகளை வந்து உணவாக எடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, முழுசுமா அது உள்ள இருந்து எல்லாம் எடுத்து வாழை ஒடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியும். அப்போ படபடப்பு வரும். ஏன்னா இனி எத்தனை வாழையில இருக்கு அப்படி தெரியாது. ஏன்னா என்ன பண்ண முடியும், எல்லா வாழையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கீறி பார்க்க முடியாது. விழுந்த வாழையை தான் பார்க்க முடியும். உடனே என்ன பண்ணுவோம், அதுல இருந்து நம்ம அந்த விழுந்த வாழையை எடுத்து பார்த்தா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், ஒரு பெரிய கரிச்சை உள்ள இருக்கும். நம்ம அதை வந்து எடுத்து உடனே கொன்னுருவோம். அதுக்கான மருந்துகள் இப்ப இருக்கு. உடனே நம்ம மற்ற வாழைகளுக்கும் என்ன செய்வோம், நிறைய இந்த மாதிரி மருந்துகளை நம்ம கொடுப்போம். இந்த 6வது மாசம் 7வது மாசம் இந்த குருத்து புழு விழுற அதை எதிர்கொள்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல். அந்த மனநிலையும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்காது அந்த காலகட்டத்தில். ஏன்னா 6 மாசம் உழைச்சாச்சு, நம்மளோட தோட்டமும் நல்லா நிற்கிது, இனி விளைபலனை எதிர்பார்க்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம வருவோம். அந்த நேரம் வரும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டங்கள், ஒரு சூழல் அதை எதிர்கொள்றது. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது டக்குன்னு இந்த தோட்டத்தை போய் பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் மனசோர்வு வர வாய்ப்பு இருக்கு. அதிகமாக வரும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அல்லது 7 மணி வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருப்போம். 7 மணிக்கு சந்தோஷமா போவோம். வீட்லேயும் போய் நம்ம ஷேர் பண்ணுவோம், வாழை நல்லா இருக்கு. இப்போ வீட்டுக்கு போனால் அப்பா கேட்பாங்க, டே வாழை எப்படி நிற்குன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா நிற்கப்பா அப்படின்னு. அடுத்தது அம்மா கேட்பாங்க, வாழை தோட்ட போனியா, வயலுக்கு போனியா, ஆமாம் போனேன், வாழை எல்லாம் நல்லா நிற்குன்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு நம்ம வருவோம். இந்த மாதிரி ஒரு சூழலை பார்ப்போம். அப்போ நம்மளோட மனநிலைகள் வந்து ரொம்ப ஒரு கடினமா இருக்கும். ரொம்ப என்ன சொல்ல பாவமான ஒரு சூழலை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இது பராமரிப்பு பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க? எப்படி அப்படின்னு சொன்னால், டெய்லி நம்ம காலையில் போகிறோம், அது வாழைகளை எல்லாம் பார்க்குறோம், அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா இதுகளையும் நம்ம பண்ணிக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் போவோம், வாழைகளுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா, யார ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி டெய்லி 2 நேரம் நம்ம வந்து தோட்டத்துக்கு போகிற பழக்கம் உண்டு. சில நாள் போக முடியாத சூழலும் இருக்கும். அது மாதிரி அதை பார்த்து என்ன தேவைகள் இருக்குது, இப்போ நாளைக்கு பார்ப்போம் வாழையோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நாளைக்கு அதுக்கு என்ன கொடுக்கணும், இன்றைக்கி அது என்ன ஸ்டேஜில் நிற்கிது, இனி என்ன தேவை இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்க்குறோம், எப்போ பசிக்கும், எப்போ சாப்பாடு கொடுக்கணும், காலையில் என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, இந்த மாதிரி தான் ஒரு வாழைகள் அந்த விவசாயி வந்து வாழை தோட்டத்தை கண்காணிக்கிறது வந்து ஒரு குழந்தையை எப்படி பராமரிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவல் தான் இதுவும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும். சரி, என்ன அளவில் வருமானம் இருக்கு? போதுமான அளவுன்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப அதிகம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இயற்கை இந்த மாதிரிப்பட்ட புழு பூச்சிகளோட தொந்தரவு இல்லாமல் நம்ம இதில் இருந்தெல்லாம் ஒரு வாழையை பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செலவு பண்ணினதை விட கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நேரம் வந்து ஏத்தன் வாழை சாகுபடியும் எதிர்கொள்ளும் சவால்களும் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி. நன்றி. இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியும் எதிர்கொள்ளும் சவால்களும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கீழ்குளம் ஜி ஹான்ஸ்டன் ஜிக்சிங் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி.